Glory to God. Welcome to Daughter of Jesus channel. Christ-centered marriage life is the most important thing. Christ-centered marriage life is not going to break. Sometimes நம்ம பண்ற mistakesனாலே we are getting separated from God first. Later we will be having disputes and problems within the family too. So God-ஓட நம்ம relationship கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாலே நிறைய ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணிடலாம். I want to clarify something here. இது வந்து சில பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக வேர்பலாக டார்ச்சர் பண்ணுற லெவலில் இருக்கும். ஸோ தே ஷுட் சீக் அவுட் சம் ஹெல்ப். ஸோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக யாராவது ஒரு தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணி ஆகணும். வி ஷுட் நீட் ஹெல்ப். அந்த டைமில் நம்ம எஸ்கேப் ஆகணும். எல்லாமே இருக்குது. அதர் தேன் தட் ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்றைக்குமே ஒரு தேர்ட் பர்சனை அலோவ் பண்ணவே கூடாது. ரெண்டு பேரோட பேரண்ட்ஸுமே வி ஷுட் ரெஸ்பெக்ட் தெம், வி ஷுட் கிவ் தெம் தேர் ஹானர். அவங்களை எப்படி ஹானர் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் காட் கமெண்ட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காரு, அவன் தாயும் தகப்பனையும் கண்டிப்பாக கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் தட் டசன்ட் மீன் நம்மளோட பார்ட்னர் பற்றின எல்லா விஷயமும் அவங்க பண்ணுற நல்லது கெட்டது, அவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனை, அவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாத்தையும் போய் சொல்லி அவங்கக்கிட்ட இருந்த அட்வைஸ் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம காட் நம்பி மேரேஜ் பண்ணியிருக்கோம்னா, ஸோ காட் இஸ் அ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் டிசைட் பண்ண முடியல, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கோன்னா ஏசப்பா கிட்டக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முழங்கால் படிக்கிட்டு ப்ரேயர் பண்ணி ஆண்டவரோட சித்தத்தை கேட்டு நடந்தோம்னாலே பல பிரச்சனைகள் என்ன நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது லெட்ஸ் கம் பேக் டு மை ஸ்டோரி. நான் சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட் பார்ட்டில் நான் பண்ண ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ்னால ஐ சஃபர்ட் அ லாட். ஆண்டவரோட வார்த்தை கீழ்படியாமல் போனது. பட் அந்த டைமில் ஆண்டவர் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தா, ஐ லேர்ன் ஃப்ரம் இட். பட் காட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா எந்த ஒரு தகப்பனும் சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. சேம் வே காட் வேல்யூஸ் ஆர் சோல். நம்ம சோல் தான் ஆண்டவருக்கு முக்கியம். நம்ம எப்படினாலும் நம்ம பரலோகத்துக்கு போகணுன்றது தான் ஆண்டவருடைய எண்ணம். ஸோ அதுக்காக இங்கே நம்ம தப்பு பண்ணும்போது ஹீ இஸ் கிவிங் அஸ் சம் பனிஷ்மெண்ட்ஸ். பட் ஒருத்தவங்களுக்கு சோதனை வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் ஆண்டவர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒருவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு பாவம் செய்து அதனால தான் சோதிக்கப்படுறானே தவிர நான் ஆண்டவர் வந்து என்னை சோதிக்கிறாரு இப்படின்ற வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சோதிச்சு பார்க்குறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம என்ன ரெக்டிஃபை பண்ணிக்கணுன்றத வி ஷுட் டூ செல்ஃப் அனலைசேஷனில். ஸோ அப்படி தான் நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ், நான் என்கிட்ட இருந்த குறைகள், இன்னும் என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறாரு. ஸோ சேம் வே அந்த முன்னாடி எனக்கு நடந்த ப்ராப்ளமில் நான் இங்கேருந்து ஆண்டவருக்கு ஒபே பண்ணாமல் நான் கிளம்பினதுக்கப்புறம் நான் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட தப்பை நான் உணரவே இல்லை. ஆண்டவருக்கு நான் ஒபே பண்ணதுனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நான் உணராமல் நான் ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நான் அவ்விசுவாசப்பட்டேன். ஆண்டவரை கேள்வி கேட்டேன், ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி நடக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட போய் நான் பண்ண தப்புக்காக அவரை பிடிச்சி கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அமைதியாக இருந்தார், எதுவுமே பேசல. சிச்சுவேஷன் மாறல. நான் வீண் அலைச்சல் நிறைய வாட்டி. அப்போ வந்து பாப்பா வெறும் 6 months ஓல்டாக தான் இருந்தா. அவளை விட்டுட்டு நிறையா வாட்டி அங்கே இங்கே அலைய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சு. எல்லாத்துக்குமே ரீசன் நான் மட்டும்தான், கண்டிப்பாக ஆண்டவர் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வீணாக நானே கோபப்பட்டுட்டு எரிச்சல் பட்டுட்டு நான் பண்ண தப்புனாலே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட் வந்தது. ஒரு பாயிண்டில் என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு அடியை கொடுத்தார் ஆண்டவர். ஆக்சுவலி ஆண்டவர் வந்து சிச்சிக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுவே நம்மளால் தாங்கவே முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போது மறுபடியும் அதே தான் நான் பண்ணேன். அப்போது நான் திருந்தலை. ஆண்டவர் கிட்டக்க ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி நடக்குதுன்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லையே, என்னோட ஆப்ஷன் நீங்கள் மட்டும்தானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே ஃபஸ்ட்டு கோவப்பட்டேன். அப்புறம் ஆண்டவரே நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கள் தான் என்னை கொன்று போட்டாலும் நீங்கள் தான் எனக்கு லைஃபே கொடுத்துருக்கீங்க. என் லைஃப் எப்போவும் முடிஞ்சு போயிருக்க வேண்டியது. பட் யூ கேவ் ரீபர்த் டு மீ. என்னை புது சிஷ்டியாக மாற்றினீங்க. ஸோ திரும்பியும் நான் உங்ககிட்ட தான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் கிட்டே போனேன். ஃபாஸ்டிங் போட்டேன். ஸோ யார் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருதுனாலும் நிறையா நேரங்களில் அதை ஃபாஸ்டிங் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. குடும்பத்துக்குள்ளே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உடனே ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. அப்போது அந்த பிரச்சனையை வந்து சீக்கிரம் மேற்கொள்ளலாம். பலமானே முந்தி கட்டணும்னு போட்டிருக்கல. ஸோ அதே மாதிரி அந்த டைம் ஆனால் நான் பிரச்சனை ரொம்பலாம் ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் தான் நான் ஃபாஸ்டிங் போட்டேன்.
ஸோ அப்போ ஆண்டவர் என்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய அவிசுவாசத்தை பற்றியோ என்கிட்ட இருக்க தப்பு குறைகள், நான் வச்சுருந்த கசப்பு, கோபம், வைராக்கியம், என்கிட்ட இருந்த தப்புகள் எல்லாவற்றையும் எல்லாம் எனக்கு சுட்டி காட்டுறாங்க. ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் என் லைஃப்பை சரண்டர் பண்ணேன். அப்போ நான் யோசித்தேன், என்ன நடந்தாலும் ஏசப்பா சொல்கிற விஷயத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே நம்ம கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும். அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி. ஏன் தெரியுமா? அதுதான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் இருக்க சொல்கிற இடத்துல நம்மளுக்கு தேவையான ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் அதுலேயும் நம்மளை நடத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. பிகாஸ் ஹீ இஸ் அ வே மேக்கர், ஹீ இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கர், ஹீ வில் டூ இம்பாசிபிள் திங்ஸ். ஸோ அந்த டைம்லையும் ஆண்டவரை விட்டு நம்ம போகாமல் இருந்துட்டோம், ஆண்டவருக்கு டிஸ்அபே பண்ணாமல் இருந்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வி வில் கெட் ரிகவர்ட். நம்ம அந்த சஃபரிங்லேருந்து வெளியே வந்துடலாம். பட் அதை தாண்டி ஆண்டவரை விட்டு ஓடணும், ஒழியணும், இல்லாட்டி நான் என்னோட சுய சித்தத்தின்படி நான் போகணுன்னா கால் இடரும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே தான் சிக்கொண்டு தவிக்கிற நிலைமை உண்டாகுது. ஸோ ஆண்டவருக்கு ஒபே பண்ண தவறிட்டோன்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அழுது அவர்கிட்ட வாழ்க்கையை புதுசாக ஒப்பு கொடுக்கணும். இனிமேல் என்ன நடந்தாலும் நீங்கள் சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கேட்குறேன், என்னை பொறுமையாக இருக்க சொன்னீங்கன்னா இருக்கேன். இதெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஒப்புரவானதுக்கப்புறம் எனக்கு வாசல் திறந்தது. நான் மறுபடியும் என்னோட நார்மல் ரொட்டீன் லைஃப்குள்ளே வர ஆரம்பித்தேன். இன்னும் என்கிட்ட நிறையா குறைகள் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் பிரச்சனைகள் எல்லாமேலாம் சால்வ் ஆக மாட்டேது. ஏன்னா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு இயேசுப்பா சொல்லியிருக்காங்க. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளால் வெற்றி சிறக்க முடியும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ ஆண்டவர்கிட்ட ஆதியில் கொண்டு இருக்கிற அன்பன் படி கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக அவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஜீவ கிரீடம் இருக்குது, நம்மளுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. அதுக்காக இந்த உலகத்தில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளை மேற்கொண்டுடலாம் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு உண்மையிலே நம்மளோட பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே நம்மளோட மனசை வச்சு ஓட ஆரம்பித்தோன்னா இந்த உலகத்தில் வர பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டுடலாம். ஆண்டவருடைய சமாதானம் நம்ம கூட இருக்கட்டும்னு டெய்லி ஜெபிப்போம். 3வது விஷயம், ஆண்டவருடைய சமாதானம். மனுஷங்க இந்த உலகத்தால் என்றைக்குமே அந்த சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. எவ்வளோ லட்சமாக பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ நம்மளுக்கு நினச்ச பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கினாலும், ஒரு மனுஷங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சாலும் அந்த ஒரு பர்டிகுலர் சமாதானம் கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ சமாதானத்துக்காக அனுதினமும் ஜெபிக்கணும். இன்னொரு விஷயம், குடும்பம் நல்லா கட்டப்பட்ட ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுக்கு கரெக்டாக ப்ரேயர் பண்ணுறது, சர்ச் போகிறது, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா டக்குன்னு முழங்கால் படிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஸோ எல்லாத்தையும் நம்ம தலைமையில் எடுத்து போட்டுக்காம அவரோட பாதத்தில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு விண்ணப்பத்தோட சோத்திரத்தோடும் அவர்கிட்ட தெரியப்படுத்திடணும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாது. ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அதே மாதிரி சொல்லுது, உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களோட முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் பாஸ்ட்லாம் ரொம்ப மோசமாகவே இருந்திருக்கலாம் நம்மளுக்கு. பட் இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோமே, ஆண்டவர் இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இனிமேல் நம்ம லைஃப் வந்து ஃப்ளரிஷ் பண்ண ஆண்டவரால் முடியும். ஸோ எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ரெக்கவர் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. ஸோ இந்த டைமில் காட்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணி இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். காட் வில் டெஃபினெட்லி டெலிவர் அஸ் ஃப்ரம் ஆல் ஆர் ப்ராப்ளம் அண்ட் சின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.